நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் எனக்கு பொன்னாடை கொடுத்தாங்க. அது நேரம் வீணாகுது, வேணா பரவாயில்ல கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். இது என்ன கல்ச்சர்? வீட்டுக்கு போய் அயன் பண்ணி வேற யாருக்காவது கொடுத்துருவோம். இந்த மாதிரி பொன்னாடை போத்துறது, துண்டு போத்துறது, இது ஏன் ஒரு கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் வந்துச்சு? என்னடா துண்டு தோல்ல போடுற அளவுக்கு ஆயிடுச்சா? இந்த துண்ட தோல்ல போடுறதுக்கு ஒரு ஜாதி வேணுமா? இதுக்கு ஜாதி தேவையில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு இயக்கம் நடந்தது. அந்த இயக்கத்துக்கு பேரு பெண்களுக்குன்னு சில தடைகள் இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஆனா பெண்களுடைய வாழ்க்கையில அது இல்லை. நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் எனக்கு பொன்னாடை கொடுத்தாங்க. அது நேரம் வீணாகுது, வேணா பரவாயில்ல கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா நான் இல்ல போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பொன்னாடை அணிவித்தார். இது என்ன கல்ச்சர்? பல பேர் நினைப்பாங்க, இது என்னங்க சால்வையை போட்டுக்கிட்டு அதை மடிச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அந்த ஜிகு ஜிகு சால்வைய வீட்டுக்கு போய் அயன் பண்ணி வேற யாருக்காவது கொடுத்துருவோம். அதான் உண்மை. இல்லைன்னா இது டீப்பாய் மேல போடுவோம், இதுக்குதான் பயன்படும். இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவோம். துண்டு கொடுத்தாக்க நல்ல வெள்ளை துண்டு போட்டாக்க அது தொடச்சிக்கிறதுக்கு பயன்படும். ஆனாலும் இந்த மாதிரி பொன்னாடை போத்துறது, துண்டு போத்துறது, இது ஏன் ஒரு கலாச்சாரமாக தமிழ்நாட்டில் வந்துச்சு அப்படின்னா, இந்த துண்டு போடுறது கூட ஒரு ஜாதி பெருமையாக கருதப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா? சினிமாலாம் பார்ப்பீங்க, அவரு துண்டு போட்டாருன்னா ஒரு படத்துல வரும், அவரு தோலை துண்டை தோல்ல போட்டாருன்னா ஒண்ணு, தலையில கட்டினாருன்னா ஒண்ணு, அவர் இப்படி எடுத்து வச்சிட்டாருன்னா சண்டை போட போறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒருத்தருக்கு. அதே மனிதர் நடந்து வரும்போது எதிரில் ஒருத்தர் வருவார், அவரும் துண்டு போட்டிருப்பாரு. அவர் என்ன செய்வார்னா அந்த துண்டை எடுத்து இப்படி கக்கத்துல வச்சுக்குவார். ஒருத்தர் துண்டை எடுத்து இடுப்புல கட்டுவார். இதுக்கே ஒரு வித்தியாசம். எதிரில் ஒருத்தர் வராரு, அவரும் துண்டு போட்டிருக்காரு, அவர் துண்டு போட்டு அப்படி கம்பீரமா அப்படி வராரு. இந்த பக்கம் வர்றவர் தோல்ல போட்ட துண்டை எடுத்து ஒருத்தர் இடுப்புல கட்டுறாரு, ஒருத்தர் கக்கத்துல வச்சுக்கிறாரு. என்னடா துண்டு தோல்ல போடுற அளவுக்கு ஆயிடுச்சா? எனக்கு எதிராக நீ போடுறியா அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க, பேசி இருக்காங்க, இன்னமும் பேசுவாங்க. அந்த ஒரு வேறுபாட்டை, இந்த துண்டை தோல்ல போடுறதுக்கு ஒரு ஜாதி வேணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பேருன்னா சுயமரியாதைன்னு பேரு. அந்த சுயமரியாதைக்காக இதனால நம்ம தமிழ்நாட்டில் தான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்கள் தான் மேடையில துண்டு போடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண மனிதர், அவர் அந்த தலைவருக்கு துண்டு போடுவார், அந்த தலைவர் அந்த தம்பிக்கு துண்டு போடுவார். இதுக்கு ஜாதி தேவையில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு இயக்கம் நடந்தது. அந்த இயக்கத்துக்கு பேரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ரெண்டாவது, செருப்பு எதுக்கு போடுறோம்? மரியாதைக்கு போடுறோம். செருப்பு போட்டு போனா ரொம்ப ரெஸ்பெக்ட், அதுவும் உண்டு. ஆனால் அந்த செருப்பு வசதிக்கு போடுறோம், காலை சுத்தமா வச்சுக்க போடுறோம், சாலையில சூடு குளிர் தாக்காம இருக்க போடுறோம். இந்த செருப்பை எதிரில் வர்ற ஒருத்தரை பார்த்தா காலில் போடுற செருப்பை கையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சரியா? இப்படி ஒரு அமைப்பு இருக்கலாமா அப்படின்னா இருந்தது. அப்படி இருந்ததுனால ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பெரியார் என்ற மனிதர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை தான், அப்பா துண்டை தோல்ல போடு, செருப்ப காலில் போடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேர் என்ன? சுயமரியாதை. அதே மாதிரி பெண்களுக்குன்னு
சில தடைகள் இருந்துச்சு. என்ன தெரியுமா? பெண்கள் வந்து செருப்பு போடக்கூடாது, பெண்கள் கொடை பிடிக்க கூடாது, பெண்கள் செருப்பு போடக்கூடாது, பெண்கள் குடை பிடிக்க கூடாது. அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அவங்க அந்த கஷ்டத்தோட தான் போகணும். இதையெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு புரட்சியே நடந்திருக்குது இந்த நாட்டில். இப்ப ஒரு சின்ன ஒப்பீடு எடுத்துக்கங்க. இந்த பெண் புலவர்கள், சங்ககால பெண் புலவர்கள், அவங்கள யார் பேர் உங்களுக்கு தெரியும்? என்னப்பா? பவித்ரா தானே நீங்க? ரேகா, ரேகா, பொன்முடியார். வாழ்த்துக்கள். இந்த பேரை கேட்டிருக்க மாட்டீங்க, பொன்முடியார்னு. வேற யாராவது பேர் சொல்லுங்க. பழைய கால பெண் புலவர்கள் யாருப்பா? ஔவையார். ஔவையார் தான் நிறைய பேருக்கு தெரியும். நச்செள்ளையார், வெள்ளி வீதியார், அப்புறம் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பா இருந்தா கூட தப்பு இல்ல. காக்கை பாடினியார். என்னப்பா? என்ன மணி? எழுந்து சொல்லுங்கப்பா. செல்லமணி என்ன சொல்றீங்க? சிந்தாமணியா? யாரு அந்த சிந்தாமணி சொன்னவர்? வேற யார் பேராவது? காக்கை பாடினியார், நச்செள்ளையார், வெள்ளி வீதியார், ஔவையார், பொன்முடியார். இந்த ஆறெல்லாம் கட் பண்ணிடுங்க. ஆறுலாம் மரியாதைக்கா நம்ம சொல்றோம். அவங்க பேர் என்ன? பொன்முடி, வெள்ளி வீதி, ஔவை. ரொம்ப அழகா, எல்லாம் யங் கேர்ள்ஸ் தான். மரியாதைக்காக ஆறுன்னு போட்டு பாட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா எல்லாம் வந்து இளம் பெண்கள். காக்கை பாடினி, பேய் மகள், அப்பயே சொல்றாங்க, ரவுடி பேபிஸ் மாதிரி. நீ என்னப்பா என்ன வந்து தேவதைலாம் சொல்லாத, நான் வந்து பேய் மகள் இளவையினி அப்படின்னு வச்சிருக்காங்க. அஞ்சி அத்தை அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஒரு கவிஞர் பேர் என்ன தெரியுமா? ஓரம்போகியார். ஓரம்போகியார் அப்படின்னு ஒருத்தவங்க, ஒரு பெண் கவிஞர். இவ்வளவு பெண்கள் கவிஞர்களாக இருந்த நாட்டில் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு ஒரு பழமொழி எப்படி வரும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழிய கேட்டிருக்கீங்களா? இப்படி சொல்லுவாங்கன்னு தெரியும். வந்ததுன்னு சொன்னா அதை மாத்தி பெண்ணுக்கு படிப்பு கொடு. கடல் போன்ற இத்தமிழ் நாடு அது பெண் கல்வி, பெண் கல்வி என்கின்றது அன்போடு அப்படின்னு பாடுறதுக்கு பெண் வந்து எப்படி ஸ்கூலுக்கு போறாங்க? ஒரு அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணை பாக்குறாங்களாம். காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து, கையில் விரித்த குடை தூக்கி, நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி, காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்வதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படி துள்ளிட்டு ஓறாங்க. மேலுக்கு சட்டையிட்டு மெல்லிய சிற்றாடை கட்டி வீட்டு நின்று ஆட்டமையில் போலே, கைமேல் சுவரியோடு தெருமேலே. இந்த பெண் இப்படி எல்லாம் போய் வளர்ந்து படிச்சு, இதுக்கு மேல அந்த காலத்து அப்பா அம்மாவை கவிஞர் கற்பனை பண்றாரு. அம்மா நீ இப்படி எல்லாம் வளர்ந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, மெல்லியே நீ மங்கை எனும் பருவம் கண்டு, காதல் வாழ்வுக்கோர் மாப்பிள்ளையை கண்டு, தேவை இவன் எனவே செப்பும் மொழி எனக்கு தேன் கனி தித்திக்கும் கற்கண்டு அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்களாம். நீங்க வளர்ந்து படிச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொன்னா, அது வந்து அவங்க காலில் தேன் பால் ஊத்துற மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருக்கும்னு ஒரு கவிஞர் கனவு கண்டாரு பாருங்க. அதுதான் மாபெரும் தமிழ் கனவு. அப்படிப்பட்ட தமிழ் கனவு கவிஞர்களுக்கு இருந்தது. ஆனா பெண்களுடைய வாழ்க்கையில அது இல்லை. அங்க இருந்து வந்து பெரியார் கேட்டார் ஒரே கேள்வி, பெண்கள் வந்து என்ன பண்ணணும்? நாங்க சமைக்கணும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், அப்புறம் அவ்வளவுதான். இதுக்காக பிறகு வாழ்றாங்க வளர்றாங்க. ஒரு பொண்ணு எம்ஏ படிக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் மாப்பிள்ள பெண் பாக்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு போன உடனே அவங்க குடும்பத்துல இருந்து போன் பண்றாங்க,
படிச்சிருக்கு பரவாயில்ல, ஆனா எங்க ஃபேமிலிக்கு வந்து வேலைக்கு போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். அப்ப பெண்ணோட அப்பா என்ன சொன்னாங்க? இல்லைங்க நீங்க வேற வழியை பார்த்துக்கலாம். ஆனா அப்பா என்ன சொல்றாங்க? சரி அதெல்லாம் எங்க பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க, அம்மா நீ அவங்க வேலைக்கு போக போறான், இல்லைன்னா வீட்டுல இருக்கலாம். அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு எம்ஏ படிக்க வேணுமா? அந்த பையனை பார்த்து நம்ம சொன்னா ஒத்துக்குமா? ஒரு டாக்டர் பையன் ஒரு டாக்டர் பொண்ணு கல்யாணம் பேசுறாங்க. அந்த பையன் அந்த பொண்ணை கேட்கிறாரு, நீ என்ன படிக்கிற? நான் ஹவுஸ் சர்ஜன்சி படிக்கிறேன், எம்எஸ்சி எம்பிபிஎஸ் முடிக்கிறேன், இப்ப ஹவுஸ் சர்ஜன்சி, மேல என்ன படிக்க போற? மேல சர்ஜன் ஆகணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். நீ யாரா வேணாங்கிறதுக்கு? அந்த பொண்ணு கேக்குது, என்னப்பா இது? இல்ல இல்ல சர்ஜன்லாம் வேண்டாம், என்ன படிக்கலாம்? நீ வந்து ஆப்தமாலஜி படி. எது? ஆப்தமாலஜி படி. ஏன் அப்படின்னா லிமிட்டட் டைம் வீட்டுல இருக்கலாம், குழந்தைய பெற்றுக்கலாம், வளர்த்துக்கலாம். அப்ப நீ என்ன பண்ண போற? நான் இது படிக்க போறேன். அப்ப அந்த பெண் அந்த பையனுடைய படிப்பை வேணாங்க நீங்க இதை படிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இவ்வளவு படிக்க கிடைச்ச வாய்ப்புக்கு பிறகும் இந்த மாதிரி நிர்பந்தம் வந்தா ஒரு பெண்ணுடைய படிப்பா கல்யாணமா அப்படின்னா எது முடிவு செய்யப்படுது? கல்யாணம். அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் நிமிர்ந்து நின்னு, இல்ல சாரி எனக்கு படிப்பும் வேலையும் தான் முக்கியம், அதுக்கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தெளிவு வேணுமா வேண்டாமா?